நான் சொன்னேன், ஆவிக்குரிய மனுஷனை பலப்படுத்துவது. அது முதல் காரியம் சொன்னேன். நாம் சபைக்குள்ளே வருகிற போது நம்மை கர்த்தர் என்ன பண்றாராம்? பலப்படுத்துகிறாராம். ரெண்டாவது எப்படி பலம் கிடைக்குது நமக்கு? ரெண்டாவது போன வாரம் சொன்னேன், நாம் ஜெபிக்கிற ஜெபத்தினாலே நமக்கு நல்ல பலனை கர்த்தர் உண்டாக பண்ணுகிறாராம். மூணாவது உன்னுடைய பலன் எங்க இருக்குதுன்னாக்கா, பரிசுத்த ஆவியானவரிடத்திலே இருக்கிறதா. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னையும் என்னையும் நிரப்பி உனக்குள்ளும் எனக்குள்ளும் நன்மை செய்ய நினைக்கிறார். நிறைய பேர் ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிறார்கள். நிறைய பேர் ஞான ஸ்நானம் எடுத்துட்டாங்க. ஆனால் ஞான ஸ்நானம் எடுத்தவர்களிலே எத்தனை பேர் அபிஷேகம் பெற்று இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட ஒரு 60% ஒரு 70% அவங்க அபிஷேகம் பெறலை. நிறைய பேருக்கு அபிஷேகத்தினுடைய மகத்துவங்களே புரியல. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சாப்பிட்றப்போ தண்ணி எவ்வளவு அவசியமானதோ முக்கியமானதோ அதே போல தான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு அபிஷேகம் என்பது அவசியமாய் தேவைப்படுகிற ஒன்று. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? வேதம் சொல்லுகிறது, வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 3வது அதிகாரத்திலே 5வது வசனத்தை வாசிக்கிற போது, இயேசு பிரதியுத்தரமாக இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, ஞான ஸ்நானம் எடுப்பது எவ்வளவு அவசியமோ அதே போல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பெற வேண்டியதும் அவசியம். ஆதார் கார்டு வாங்குறது எவ்வளோ அவசியமோ, பேன் கார்டு வாங்குறது எவ்வளோ அவசியமோ, ரேஷன் கார்டு வாங்குறது எவ்வளோ அவசியமோ, அதை காட்டிலும் அல்லேலூயா இந்த உள்ளான மனிதனை பலப்பட வைக்கிற அபிஷேகம் என்கிற அடையாளம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நமக்கு தேவை. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகம் பெறாதவங்கள்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். ஆண்டவரே, எனக்கு இன்ன காரியம் வேண்டும் என்று சொல்லி விரும்பணும். விரும்பக்கூடாதவனுக்கு மேலே கொண்டு போய் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறவர் அல்ல. தாவீதை தேடி வந்து கர்த்தர் ஊற்றினார், உண்மைதான். ஆனால் அந்த தாவீது எந்த நேரமும் ஆண்டவரையே பாடி துதிச்சிட்டு அவருடைய அபிஷேகத்திற்கு மேலே, அவருடைய பிரசன்னத்திற்கு மேலே விருப்பம் உள்ளவனாய் அவன் கர்த்தரை ஆராதித்து கொண்டே இருந்தானா. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை சொல்கிறேன், வரக்கூடிய நாட்களிலே அபிஷேகம் இல்லாமல் ஒரு மனுஷன் கரையேறுவது என்பது அது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. நீங்கள் பெறக்கூடிய அந்த அபிஷேகம் தான், நீங்கள் பெறக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியானவர் தான், நீங்கள் பெறக்கூடிய அந்த அந்நிய பாஷைகள் தான் உங்களை வித்தியாசமுள்ள ஒரு மனுஷனாக மாற்ற விரும்பும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கு தவறான விமர்சனங்கள், தவறான வார்த்தைகள் எல்லாம் மீடியாக்களில் பரவிட்டு இருக்குது. நிறைய பேருக்கு பெறக்கூடிய அபிஷேகத்தில் நிறைய குழப்பங்கள். இதெல்லாம் பெறணுமா பெறக்கூடாது, அவங்க வேணான்றாங்க, இவங்க வேணுன்றாங்க, எப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் உங்களை பார்த்து ஒரு 2-3 கேள்வி கேட்கிறேன். அதற்கு எனக்கு கரெக்டான பதில் உங்களால் சொல்ல முடியுமா பாருங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற போது அந்நிய பாஷைகளை நீ பேசுவ, அப்படிதானங்க? அந்நிய பாஷைகளை பேசுவ. அந்நிய பாஷைகளை பேசுகிற போது உன் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு கேட்கும்படி பேசுவியா, அல்லது நீ ஆராதிக்கிற உன் தெய்வத்தோடு கூட பேசுவியா? ஆனால் அதுக்கு அர்த்தம் எதுக்கு? ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்ல அதுக்குண்டான தெளிவெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நல்ல கவனிங்க பார்க்கலாம். இப்போது நான் அபிஷேகத்தில் நிறைஞ்சி அந்நிய பாஷைகளை நான் யார் கூட பேசுகிறேன்னாக்கா, முதல்ல மனுஷன் கூட கிடையாது, அதுக்கும் மனுஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஹலோ, என்ன பாருங்க பார்க்கலாம். மனுஷனுக்கும் அபிஷேகத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. என்னை நிரப்பின தெய்வத்தோடு கூட கொஞ்ச நேரம் நான் பேசுகிறேன். அந்த வார்த்தையினுடைய அர்த்தம், அந்த வார்த்தையினுடைய நுணுக்கங்கள், அந்த வார்த்தையினுடைய மேன்மைகள் என் கூட உலாவிக் கொண்டிருக்கிற என் தெய்வத்திற்கு தெரிஞ்சா போதும். ஆனால் பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை சொல்ல கடமைன்னு சொல்றாரு. நல்லா கவனிக்கணும். நான் இப்போ அந்நிய பாஷையில் நிரம்புற போது ஒரு கருத்தை எனக்குள்ளே கொண்டு வந்து தான் அதை அந்நிய பாஷைகளாக வெளிப்படுத்துவேன். அப்படிதானே?
அப்படிதானங்க? ஒரு கருத்தை எனக்குள்ளே கொண்டு வந்து அந்த கருத்தை எனக்கு முன்பதாக இருக்கிற தெய்வத்தோடு கூட அந்நிய பாஷைகளிலே நான் தெரிவிப்பேன். எப்பவுமே அந்நிய பாஷையில் நிறையிறவங்க கவனமாக கவனிக்கணும். என்னன்னாக்கா, எந்த சுச்சுவேஷனில் உங்கள் அந்நிய பாஷையில் நிறைகிற போது என்ன காரியத்தை நீ பேச விரும்புகிறாய். இந்த அனுபவம்லாம் நிறைய பேருக்கு கிடைக்கல. நிறைய பேர் அபிஷேகன்றது என்ன நினைக்கிறாங்கனாக்கா, ரெண்டு அறியப்படாத ரெண்டு வார்த்தைகளை பேசிட்டேனாக்கா அது அந்நிய பாஷை நினைக்கிறாங்க. அது அந்நிய பாஷை கிடையாது. அதெல்லாம் அந்நிய பாஷை கிடையாது. சாத்தாங்கூட அந்நிய பாஷையில் நிறையுமா. பஞ்சிக்கிற ஆவி கூட அந்நிய பாஷையிலேயே பரிசுத்த ஆவியான பேசுகிற மாதிரியே பேசுமா. அல்லையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் ஆவிகளை நிதானிக்கிற மனுஷர்களாக இருக்கணுமா, ஆவிகளை நிதானிக்கணுமா, ஆவிகளை பகுத்தறியணுமா. ஒருத்தன் அபிஷேகத்தில் நிறையிறப்போ அந்த அபிஷேகத்தினுடைய தன்மைகளை சரியாய் உணரக்கூடியவர்களாக இருக்கணும். எனக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஆவியில் நிரம்புறாங்கனாக்கா இது நல்ல ஆவியா கெட்ட ஆவியான்ட்டு பாருங்க, அப்படி சிட்டிக்கு போகிற நேரத்திலே சொல்லிடுவேன் இதுக்குள்ளே இருக்கிற ஆவி என்ன ஆவின்ட்டு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ரெண்டாவது, நான் இன்னும் நிறைய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஒரு காலமும் காயப்படுத்த தெரியாதவர். பரிசுத்த ஆவியானவர் ஒரு காலமும் பலகீனப்படுத்த தெரியாதவர். பரிசுத்த ஆவியானவர் ஒரு காலமும் மற்றவர்களுக்கு முன்பதாக அவமானப்படுத்த தெரியாதவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள பரிசுத்த ஆவி வருது. நிறைய பேருக்குள்ள வரக்கூடிய அந்த பரிசுத்த ஆவி அவர்களை காயப்படுத்தி விடுகிறது. நிறைய பேருக்குள்ள வரக்கூடிய பரிசுத்த ஆவி அவர்களை கனவீனமான ஒரு பாத்திரமாய் மாற்றி விடுகிறது. நிறைய பேருக்குள்ள வரக்கூடிய அந்த பரிசுத்த ஆவி அவர்களை பலகீனமடைய செய்கிறது. எத்தனை பேர் புரிஞ்சது உங்களுக்கு? பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு மேலே வருவதனுடைய முதல் நோக்கம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, என்னால் ஒரு காரியத்தை தனியாக செய்ய முடியாதுன்ட்டு கர்த்தர் நினைக்கிறதுனால எனக்கு ஒரு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் எனக்காக அனுப்புகிறார். அப்படி தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆண்டு நடத்துகிற போது பலவீனத்தின் ஆவி எனக்குள்ள எப்படி வரும்? ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் எவ்வளவு பிரச்சனைகளோடு கூட இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சமூகத்தில் வருவதை மட்டும் மறக்காதீங்க. உனக்குண்டான ஆரோக்கியம், உனக்குண்டான பலன், உனக்குண்டான மகிமை எல்லாமே சபைக்குள்ள தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்படிப்பட்ட விலையேற பரிசுத்த ஆவியானவருக்கு மேல இன்னைக்கு நிறைய பேருக்கு கவனம் கிடையாது. ஞான ஸ்நானம் எடுப்பதற்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பரிசுத்த ஆவியானவர் பெறுவதற்கு கொடுக்கல. நான் சொல்றது உண்மையா பொய்யா? ஞானஸ்நானம் எனக்கு வேணும் பாஸ்டர், ஞானஸ்நானம் எனக்கு வேணும் பாஸ்டர், ஞானஸ்நானம் எனக்கு வேணும் பாஸ்டர் கேட்குறாங்க. ஆனால் எத்தனை பேர் சொல்றாங்க பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும்? எத்தனை பேர் கேட்குறாங்க? கேட்கறது கிடையாது. ஏன் தெரியுமா? அவங்க வசனத்தை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. என்னன்னாக்கா, ஞானஸ்நானம் எடுக்கா கட்டி இன்னைக்கு காலி ஆகிட்டேன்னாக்கா பரலோகம் போக முடியாது. அப்போ சேஃப்டிக்கு ஒரு ஐடி கார்டு வேணும். நல்ல கவனிங்க, தப்பு. ஞானஸ்நானம் மட்டும் இல்லை, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமும் உன்னை நிரப்புனா மட்டும்தான் அந்த கேட்டு திறக்கும். அதனால தான் வசனம் அழகா சொல்லுது, ஒருவன் ஆவியினாலும் சத்தமாக சொல்ல மாட்டேன்றீங்களே, ஆவியினாலும் ஜலத்தினாலும் நிரப்பப்படணுமா. இந்த இடத்தில் இருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் பார்த்து சொல்கிறேன், நீ பலமுள்ள ஒரு புருஷனாய் இடைக்கட்டி கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கணும்னு சொல்லி நினைச்சனாக்கா நீ பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்திற்காக காத்திருக்கிற மனுஷனாக இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேங்க, எதையும் தேடி ஓடாத. நீ தேடி ஓட வேண்டிய சில காரியங்கள் இருக்கு, நீ எதிர்பார்த்து நிற்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கு. இந்த பாருங்க, எலிசா பாருங்க, எதையுமே கேட்கல. எலியா தன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்று அந்த சூழ்நிலை வருகிற போது எலியா கேட்குறான், இவ்வளோ நாள் எனக்கு பணிவிட செய்த, இவ்வளோ நாள் எனக்கு நல்ல ஹெல்ப் பண்ண, எனக்கு சப்போர்ட் பண்ண, நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு யார் சொல்கிறா? எலியா எலிசாவின் இடத்துல சொல்கிறாரு.
எலிசாவினுடைய உள்ளம் கடுகளவு கூட இப்படி அசையாம அந்த எலியாவை பார்த்து சொல்றான், எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம், உம்மிடத்தில் இருக்கிற அந்த அபிஷேகத்தினுடைய நிழல் எனக்கு வேணும். கையை தட்ட மாட்டேன்றீங்களே. எலிசாவுக்கு தெரியும் நான் பணம் கேட்டால் ஒரு குறிப்பிட்ட நாள் தான் இருக்கும், நான் வந்துட்டு வேற எதை கேட்டாலும் அது ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் தான் என் கூட பிரயாணம் பண்ணோம். ஆனால் எலியாவினிடத்தில் இருக்கிற ஆவியின் வரங்கள் எனக்குள்ளே கிரியை செய்தால் எலியாவை காட்டிலும் எலிசா மகிமையுள்ளவனாக மாற முடியும். கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் அபிஷேகத்தினுடைய நுனி, அதுதான் அபிஷேகம். நான் இன்னைக்கு கூட உங்களுக்கு சொல்றேன், எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அதெல்லாம் நினைக்காதீங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் நாவுகளிலே கர்த்தருடைய அபிஷேகம் தொட ஆரம்பிச்சிச்சுனாக்கா நீங்கள் வித்தியாசமாக மாற ஆரம்பிச்சிடுவீங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதைத்தான் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பரிசுத்த ஆவியானவருக்கென்று 3 தன்மைகள் உண்டு. எத்தனை தன்மைகள்? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே கேட்டுகிட்டே விட்டுறாதீங்க. எத்தனை தன்மைகள் உண்டு? 3 தன்மைகள் உண்டு. அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். முதல் காரியம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, ஒரு வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், உன்னிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். 2வது, எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் நம்ம 4 எல்லைகளிலும் எனக்கு. எத்தனை பேருக்குங்க புரிஞ்சுது? பரிசுத்த ஆவியானுடைய அடையாளம் ஒரு மனுஷனுக்கு மேலே வராமல் நீ என்னத்தான் குட்டிகரணம் போட்டாலும் கர்த்தருக்கு நீ சாட்சியாக இருக்க முடியாது. இருக்க முடியுமா? ஹலோ, என்ன பாருங்களேன், இருக்க முடியுமா? இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். 3.5 வருஷத்தில் முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷன் பேதுரு. அவர் செய்தவைகள், அவர் நடந்தவைகள், அவர்தான் தேவனுடைய குமாரன் என்பதை எல்லாம் சரியாய் தெரிந்ததற்கு பிறகு கூட அவனால் என்ன பண்ண முடியல? பரீட்சை செய்யப்படுகிற நேரத்தில் இவர்தான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரால் என்ன பண்ண முடியல? அறிக்கை செய்ய முடியல. அதுக்கு மாற என்ன சொன்னா, இவரை எனக்கு தெரியாதே, இவரை எனக்கு, சத்தமா என்னை பார்த்து சொல்லுங்க, இவரை எனக்கு தெரியாது, இவரை நான் இது வரைக்கும் பார்த்தது கூட கிடையாது. எப்படி தான் மனசு வந்ததோ தெரியல. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் பாஸ்டரை பார்த்து கூட பார்க்காம போயிடுறப்போ மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், இயேசுவையே தெரியாதுன்ட்டு போன கூட்டத்திற்கு மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கிற உன்னை மட்டும் எப்படி ஸ்பெஷலாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நல்ல கவனிங்க பார்க்கலாம். சாட்சி அவனால் வாழ முடியல, ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்க முடியல, அவன் ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவில் பலப்பட முடியல. ஏன்? அவன் ஞானஸ்நானம் பெற்றானே தவிர அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினாலே அவன் என்ன பண்ணலை? நிரப்பப்படலை. அந்த அபிஷேகம் தனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படலை. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இது ஆண்டவர் திணிக்க விரும்பல. நீ இப்படிதான் இப்படி பண்ணணும் இப்படி வச்சுக்கணும்னு சொல்ல விரும்பல. அதெல்லாம் நம்மளாவே ஆசைப்பட்டு கடவுளுடைய சமூகத்தில் கேட்கணுமா? நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த இடத்துல இருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு வீட்டுக்கு போன உடனே அல்லது சபையில் இருக்கிறப்பவோ ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இனி என்னுடைய வாழ்க்கை ஒரு இன்ச்சு கூட பிரயாணம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை குறிச்சோ பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலை குறிச்சோ தெரியலன்னா தெரிஞ்சுக்குங்க. அவர் இல்லாமல் ஒரு பிரயாணம் பண்ணீங்கன்னாக்கா அது ஜீரோவாக இருக்குமா? ஜீரோ வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. பாருங்க, சாட்சியாய் நிற்க முடியாத அந்த பேதுருவை கண்டு இயேசு மனம் கலங்கினாராம். இவன் தெரியாதுன்னு சொல்றப்பெல்லாம் அவருடைய கண்கள், அவருடைய செவிகள் அவரை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூர்ந்து மேல் வீட்டறையிலே அந்த பரிசுத்த ஆவியானவருக்காக அவன் காத்திருந்து அந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட போது எந்த பேதுரு இயேசுவை தெரியாதுன்னு சொன்னானோ அதே பேதுரு அந்த பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையினாலே தன் ஜீவனை கூட அவருக்காக கொடுப்பதற்கு முன்னாடி வந்தானா. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க?
அப்போ ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவருக்கு சாட்சியா வாழணும், அவரோடு கூட இருக்கிற உறவுல நான் பலப்படணும், எங்க போனாலும் அவருக்காக நான் வைராக்கியமா வாழணும்னாக்கா உன்னால சுய சரீரத்தோடு கூட சுய மாம்சத்தோடு கூட முடியாது. நீ ஒன்னா ஜம்பமா சொல்லிக்கலாம், நான் கிறிஸ்தவன், நான் டெய்லி சர்ச்சுக்கு போறேன், நான் இப்படி பண்றேன் அப்படி பண்ண சொல்லிக்கலாம். ஆனா ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை கர்த்தருடைய வாழ்க்கையில் அனுமதிச்சாருனாக்கா இருக்கிற இடம் தெரியாம போயிடுவேன். நீ சாட்சியா அந்த உலகத்தில் வாழணும்னாக்கா முதல் உனக்கு யார் தேவை? பரிசுத்த ஆவியானவர் தேவை. பலமுள்ள ஒரு புருஷனா நீ மாறணும்னாக்கா பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ரெண்டாவது காரியம், சங்கீதம் 32:8. சங்கீதம் 32. ஒரு ஆமேன் சொல்லுங்க. கொஞ்சம் நீ வழி விலகி போனா கூட சரி, இல்லை இது செய்யாத, இது உனக்கு நல்லது இல்லை, இந்த பாதை கொடியது, நீ இதை சந்தோஷமாக நினைக்கிற, இது சந்தோஷமானது கிடையாது. அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு பீலேயாம் தீர்க்கதரிசி பிணையும் வாங்கிட்டு போகிறான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவன் பக்கத்தில் நின்று அவனை எச்சரிச்சுட்டே இருக்கிறத பாரு, நான் சபிக்கக்கூடாத என் ஜனங்களை நீ சபிக்கவே கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. இந்த பாருங்க, பக்கத்தில் இருக்க கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 2025 வருஷத்தில் மந்திரவாதிகள் ஒரு கூட்டம் உனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறாங்க. பொல்லாத மனிதர்கள் ஒரு கூட்டம் உனக்கு விரோதமாக எழும்பி நிற்குது. தந்திரமான வியாதிகள் உன்னை நொறுக்குவதற்கு எழும்பி நிற்குது. வறுமைகளும் தரித்திரங்களும் உன்னை உடைச்சி நொறுக்கிறதுக்காக காத்திருக்குது. இப்படி எல்லாம் உனக்கு விரோதமா இருக்கிற போது என் கூட இருக்கிற என் பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் என் பக்கத்தில் அணுக விடாம என்னை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க எத்தனை பேர்? என் ஆண்டவர் எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் இந்த ஜீவன் இருக்குது. என் ஆண்டவர் எனக்காக பரிந்து பேசினதுனால தான், என் ஆண்டவர் என் கூட இருந்து என்னை நடத்ததுனால தான் இன்னைக்கு இத்தனை பேருக்கு முன்னாடி நான் சாட்சியா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். உடைந்து நிர்மூலமாய் போய் சாட்சியற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய என்னுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு கர்த்தர் இந்த ஜீவனை மதிப்பிற்குரிய வகையிலே கர்த்தர் பாதுகாத்து கையை தட்டி ரெண்டாவது காரியம், அந்த பரிசுத்தானுடைய தன்மைகள் என்ன கேட்டீங்கன்னா, உன்னை சரியா கைட் பண்ணி நடத்துவாரு. ஒரு இடத்துல போய் விழுந்துட்டு திருப்பி அங்கிருந்து எழும்பி வந்து திருப்பி அடுத்தது பார்க்கலான் இல்லை, அப்படி கிடையாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சரியா உன்னை கைட் பண்ணி நடத்துவாரு. சரியா உன் பாதைகளை கர்த்தர் உனக்கு சொல்லுவாரு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவதுடைய தன்மைகள் வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். ஏசாயா 6வது அதிகாரத்தில் 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரல வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன். இந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்குள்ளே ஒரு அபிஷேகம் இறங்க ஆரம்பிச்சுது. ஏசாயா தீர்க்கதரிசிக்குள்ள ஒரு அக்கினி இறங்க ஆரம்பிச்சது. அந்த அக்கினி, அந்த அபிஷேகம் அந்த மனுஷனுக்குள்ள வர ஆரம்பிச்ச உடனே அந்த மனுஷன் சொல்றான், ஐயோ நான் அதமானேன், நான் நசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். இந்த வசனத்தினுடைய அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுதா? நிறைய பேரால தன்னுடைய பாவங்களை ஒப்புக்கொள்ள முடியல. நிறைய பேரால நான் யாருக்கு மத்தியில் இருக்கிறன்றத அவங்களால புரிந்து கொள்ள முடியல. நிறைய பேரால ஆண்டவருக்கு முன்னாடி சரண்டர் பண்ணி கொடுக்க முடியல. ஏன் காரணம் தெரியுமா? அவர்களுக்குள்ள அந்த அபிஷேகம் கிரியை செய்யல. நான் சொல்றேன், நான் இப்ப கூட சொல்றேன், உனக்குள்ள ஒரு மெய்யான ஒரு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் கிரியை செய்து கொண்டிருக்குமானால் இந்த தீர்க்கதரிசியை போலவே நீயும் முழங்கால் நின்று அப்பா பார்த்து சொல்லுவ, ஆண்டவரே நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், நான் இப்படிப்பட்ட பாவிகளுக்கு மத்தியில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என்னை மன்னிங்கப்பான்ட்டு சொல்லுவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, உனக்கு மத்தியில் இருக்கிற உன் அருவருப்புகளை எல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னை விட்டு விலக்கி இந்த அருவருப்புகள் கொண்டு வரக்கூடிய சாபத்தை எல்லாம் கர்த்தர் உடைச்சு போடுவாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இந்த பாவங்கள் கொண்டு வரக்கூடிய சாபங்கள்,
அதனால தான் சொல்றேன், காற்றிருக்கிற போதே தூற்றிக் கொள்ளணுமா. உனக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிற போதே, ஆண்டவர் நான் அசுத்த மனுஷன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், இப்படிப்பட்ட பாவிகளுக்கு மத்தியில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அவர்கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டானாக்கா உன்னை அவருடைய இரத்தத்தினால சுத்தம் பண்ணி அவருக்குரிய ஒரு பிள்ளையாக கர்த்தர் மாற்ற ஆரம்பிப்பார். புரிஞ்சுக்கணுங்க, நம்ம யார்கிட்ட போய் யுத்தம் பண்ணுறோம்? நம்ம யார்? ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசுகிறார், தீர்க்கதரிசனமாக பேசுகிறாரு, சீயோன் குமாரத்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டுகள் எல்லாம் அவிழ்த்து போடு. யாரை பார்த்து சொல்கிறாரு? எத்தனை பேர் இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டு ஒப்பு கொடுக்குறீங்க? இதை பாருங்க, ஆசீர்வாதமாக வரக்கூடிய தீர்க்க தரிசனம் இல்லைங்க, கண்டித்து உணர்த்துகிற தீர்க்க தரிசனம் தான் சரியானது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 காரியத்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று பலப்படுத்தும், ஆண்டவருக்கு சாட்சியா நிறுத்தும். 2வது உன்னை கரெக்டாக கைட் பண்ணி நடத்தும். மூணாவது உன் அருவருப்புகளை எல்லாம் உங்ககிட்ட இருந்து வெளியில் கொண்டு போயிடும். நீ போடதில்ல. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பாவங்களை சுமந்துட்டு பரிசுத்தமான தெய்வத்திற்கு முன்னாடி நம்ம நிற்கிறோம் தெரியுமா? ஏன் தெரியுமா? அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உணர்வு நமக்குள்ளே இல்லை. அந்த பரிசுத்த ஆவியானுடைய உணர்வு நமக்குள்ளே இருந்ததுனாக்கா அதெல்லாம் ஆண்டவர் கட் பண்ணி போட்டுகிட்டே இருப்பார். இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கக்கூடாது, இதற்குரிய மனுஷன் கிடையாது நீ, இதுக்காக நான் உன்னை தூக்கி எடுக்கலை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? இந்த தீர்க்கதரிசி சொல்கிறாரு பாருங்க, அல்லேலூயா. கர்த்தர் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்க, கர்த்தர் பயன்படுத்த. ஆனாலும் அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துட்டு சொல்கிறாரு, ஐயா நான் இப்படிப்பட்ட மனுஷன், நான் இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியில் தான் இருக்கிறேன், என் வாய் இப்படிப்பட்டது. எப்படி ஒப்பு கொடுக்குறாரு பாருங்க. இந்த உணர்வு எப்போ கிடைக்கும்னாக்கா பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான். இந்த 3 காரியத்தை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தக்கூடியதை கரெக்டாக நீ உணர்ந்துட்டனாக்கா உன்னை மேலே ஒருத்தனுடைய கை கூட கர்த்தர் பட விடவே மாட்டார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா, இதுதான் பரிசுத்த ஆவியுடைய தன்மைகள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உன் கூட என்ன பேச விரும்ப போகிறார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 17வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிக்கிற போது, அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற போது அவனுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற பண்ணும். நம்புறவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவன், நான் இப்படியே தான் பாஸ்டர் இருக்கிறேன், நல்ல ஒரு வேலை கிடையாது, நல்ல ஒரு பிஸ்னஸ் கிடையாது, நல்ல ஒரு குடும்பம் கிடையாது, நல்ல ஒரு நிறைய பேருடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்தது எடுத்து செய்கிறதுக்கு கூட ஆள் கிடையாது. ஒரு கல்யாணம் எடுத்து பண்ணுறதுக்கு, அல்லது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எடுத்து பண்ணுறதுக்கு, அல்லது ஒரு ஸ்டெப் எடுத்து மேலே போகிறதுக்கு கிடையாது. அப்படி முடங்கி போய் இருப்பாங்க. அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்குள்ளே இருக்கக்கூடிய, உனக்குள்ளே ஒரு பரிசுத்தாவி, நீ சிநேகிக்கக்கூடிய உன் பரிசுத்தாவியானவர் உனக்குள்ளே வந்தாருனாக்கா எல்லாத்தையும் அவர் எடுத்து செய்ய ஆரம்பிப்பார். உன் வாழ்க்கை தலைக்கீழ மாற ஆரம்பிக்கும். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வருவாரானால் அந்த அபிஷேகம் என் வாழ்க்கையே தலைக்கீழாக மாற பண்ணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? என் வாழ்க்கையை தலைக்கீழாக மாற பண்ணுங்க. என் வாழ்க்கையை தலைக்கீழாக மாற பண்ணும். அந்த அபிஷேகத்திற்கு அந்த பவர் இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஏங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவனை ஆண்டவர் ஒரு தேசத்திற்கு ராஜாவாக்க முடியும்னாக்கா என்னையும் உன்னையும் கடவுளை மாற்ற முடியாதா? ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். யாருடைய பார்வையில் அகப்படாது இருக்கிற ஒரு தெல்லு பூச்சியையே அவரால் நடத்த முடியும்னாக்கா என்ன அவர் நடத்துவார்? அந்த அபிஷேகம் என்னை நடத்தும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, எல்லாமே மாறி போயிடுச்சு, எல்லாமே மறந்துட்டாங்க. ஆனால் அபிஷேகம் அந்த மனுஷனை மறக்கவே இல்லை. தாவீதுக்கு கூட தன் ராஜாவாகும்ன்ற நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவன் உயிர் பிழைச்ச போதுன்ட்டு ஓடுறான். ஆனால் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் போனாலும் சரி, அவன் ஜீவன் பாதுகாக்கப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுது. காரணம் தெரியுமா? அவன் தலைக்கு மேல் இருக்கிற அபிஷேகம் அவன் ஜீவனையும் விட்டுற விடாது, அவனை மேன்மையான ஸ்தானத்தை நோக்கி கொண்டு போகிறதுக்கு அவனை வழி நடத்திட்டு கைட் பண்ணிட்டே இருக்கும். ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் சொல்றேன், அந்த அபிஷேகம் விலையேற பெற்றது, அதற்காக காத்திருங்கள். ஆண்டவர் பாரபட்சம்லாம் இல்லாம தான் அதை கொடுக்கிறார் நமக்கு. அது தாகம் உள்ளவனுக்கு மேல என்ன பண்றாரா? அந்த ஜீவ தண்ணீரை
கர்த்தர் வார்ப்பிக்கிறாரா, ஊற்றுகிறாரா. எனக்குள்ள தாகம் இருக்கணும். எங்கள் அம்மா ஃபோர்ஸ் பண்ணி, எங்கள் அப்பா ஃபோர்ஸ் பண்ணி, அல்லது கூட இருக்கிறவங்க ஃபோர்ஸ் பண்ணி, அல்லது ஃப்ரெண்ட்ஸு ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு கிடைக்கிறதற்கு பெயர் அபிஷேகம் அல்ல. அபிஷேகம் இல்லை. நான் விரும்பினையா, நான் விரும்பணும். அப்பா, நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுப்பா. ஆண்டவரே, உங்கள் அன்பு இல்லாமல், உங்கள் ஐக்கியம் இல்லாமல், உங்கள் கிருபை இல்லாமல், உங்கள் வல்லமை இல்லாமல் என்னால் வாழ முடியாதுப்பா. நீ உணரணுங்க, உணர்ந்து அப்பானுடைய சமூகத்தில் கேட்கணும். அப்போ தான் அந்த வித்தியாசங்களை தேவ பிள்ளைகள் ஆகிய உன்னாலே பார்க்க முடியும். வாசிங்க பார்க்கலாம். 17:4 1 சாமுவேல். அப்பொழுது காத் ஊரானாகிய ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாமர்த்தியம் உள்ள மனுஷனை இந்த பெலிஸ்தியர் என்ன பண்ணுறாங்க, தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த மனுஷன், இந்த கோலியாத்தை பல முறை பரீட்சை பார்த்திருப்பார்கள். இந்த கோலியாத்தினுடைய பலம் எல்லாம் எப்படிப்பட்டது என்பதை அறிந்திருப்பார்கள். அதனால்தான் இந்த இடத்துல நடக்கிற யுத்தம் என்பது ரொம்ப ஒரு பிரபல்யமாக இருக்குது. இந்த கோலியாத் இருக்கிறான் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 9 அடி 9 அங்குலம் இருந்தானா. ஹலோ, எவ்வளோ பெருசு இருந்தானா? 9 அடி 9 அங்குலம் இருந்தானா. ஒரு ஆமையா கிட்டத்தட்ட 10 அடி, 10 அடிக்கு 3 அங்குலம் குறைவு. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அவ்வளோ பெரிய மனுஷனை பல முறை அந்த பெலிஸ்தியர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவனை சோதிச்சு பார்த்து இவன் பவர்ஃபுல்லான ஆள் என்பதை கரெக்டாக தெரிஞ்சிட்ட பிறகு தான் என்ன பண்ணுறாங்க, இப்போ இஸ்ரவேலுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு, நம்ம 2 பேரும் வெட்டிட்டு சாக வேண்டாம், உங்களிலேருந்து ஒரு பலசாலியான புருஷனை அனுப்புங்க, எங்கள்லேருந்து நாங்கள் ஒரு பலசாலியான புருஷனை அனுப்புகிறோன்னு சொன்ன உடனே அவங்க இடத்துலேருந்து கோலியாத்து வந்து நிற்கிறான். அந்த கோலியாத்தினுடைய உயரத்தையும், அந்த கோலியாத்தினுடைய பட்டயத்தையும், அந்த கோலியாத்தினுடைய கேடயத்தையும் கண்டு இஸ்ரவேல், அதை யுத்த புருஷராக இருந்தவர்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சாங்களாம். இவ்வளோ பெரிய மனுஷனுக்கு முன்னாடி எப்படி என்னால் போய் யுத்தம் பண்ண முடியும்? எங்களால் யுத்தம் பண்ண முடியும். இவ்வளோ பெரிய மனுஷனுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி இருக்கிறோம்? ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறோம். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு முன்னாடி போய் எப்படி யுத்தம் பண்ணுறது? ஒவ்வொருத்தரும் பயந்து 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 நடுங்கிட்டு இருக்கிறாங்களாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நான் ஒரு ரத்தின சுருக்கமாக சில காரியங்களெல்லாம் உங்களுக்கு சொல்லிவிட்டு அதற்கு பிறகு இந்த சத்தியத்திற்கு நான் போக விரும்புகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல காத் ஊரானாகிய என்று சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா. இந்த காத் ஊர் எப்படி கேட்டிங்கனாக்கா, பாலஸ்தீனாவில் இருக்கக்கூடிய 5 பட்டணங்களில் ஒரு பட்டணம் தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பட்டணம் தான் இந்த காத் என்கிற தேசம். எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுங்க? ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாலஸ்தீனத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னாக்கா, அலைந்து திரிகிறவன் என்று சொல்லி அர்த்தமா. பெலிஸ்தியருக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னாக்கா, அலைந்து திரிகிறவன் என்று அர்த்தமா. அப்போ இந்த பெலிஸ்தி என்பதும் பாலஸ்தீனம் என்பதும் ஒன்று தான். இந்த 5 பட்டணங்களில் ஒரு பட்டணம் தான் இந்த காத் என்கிற பட்டணம். எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுங்க? அப்போ இந்த காத் என்கிற பட்டணத்தில் இருக்கக்கூடிய ராட்சதர்கள் அன்றைக்கு பெலிஸ்தியரின் சேனைகளிலே இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு ஆமென் சொல்லும் பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் 1 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை வாசிக்கிற போது நாம் அதை பார்க்க முடியும். 1 சாமுவேல் 6:17 வாசிங்க பார்க்கலாம். கடகடனு இந்த இடத்துல நல்லா கவனிப்பாங்க. அஸ்தோத்திற்காக ஒன்று, காசாவிற்காக ஒன்று, அஸ்தரோனுக்காக ஒன்று, காத்துக்காக ஒன்று, ஏப்ரோனுக்காக ஒன்று. பாருங்க எத்தனை பட்டணம் இருக்கு, எத்தனை பட்டணம் இருக்கு. இந்த 5 பட்டணமும் ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்திற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பாலஸ்தீனியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இந்த பாலஸ்தீனியர்களுக்குள்ளே இந்த காத் பட்டணத்தில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எப்படி பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் பலசாலிகளாய், இன்னொரு பேர் கேட்டிங்கனாக்கா ராட்சதர்களாக இருந்தார்களாம். ராட்சதர்கள் என்னக்கா வித்தியாசமான உருவம் கொண்டவர்கள். 6 அடி 6 அடிலாம் கிடையாது, அவங்க 9 அடி 10 அடி அப்படி இருந்தவங்க. அவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இந்த ராட்சதர்கள், நான் இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்லணும் அதை. இந்த ராட்சதர்களுடைய வம்சம் எப்படி வருதுனாக்கா,
நம்ம காயின் இருக்கிற பார்த்தீங்களா, காயினுடைய சந்ததியிலிருந்து தான் அந்த ராட்சதர்களுடைய கூட்டம் உருவாக்கப்படுகிறது. எங்கேருந்து வருது? காயின் குடும்பத்திலேருந்து, அந்த அந்த சந்ததியிலிருந்து இந்த ராட்சதருடைய கூட்டம் உருவாக்கப்படுது. ஒன்று. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இவர்களுடைய அட்டகாசம், இவர்களுடைய பாவங்கள் பூமியிலே பெருக தொடங்கினதற்கு பிறகு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நோவா என்கிற மனிதனை பேழையிலே பத்திரமாய் பாதுகாத்து என்ன பண்ணுவாரா, அவர்களை ஜலப்பிரவகத்தினாலே மொத்தமும் க்ளோஸ் பண்ணிடுவார். மொத்தமும், சத்தமாக சொல்கிறீங்களா? மொத்தமும் க்ளோஸ் பண்ணிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த ஜென்ரேஷனை கர்த்தர் உருவாக்குவார். அடுத்த ஜென்ரேஷனுக்குள்ளே அவங்க வருவாங்க. நல்ல கவனிங்க பார்க்கலாம். அடுத்த ஜென்ரேஷனுக்குள்ளே அவங்க வருகிற போது நோவாவுக்கு 3 பிள்ளைகள் இருந்தார்கள். அதில் ஒருத்தன் யார்? சேம், காம், அயாப்பேத். இந்த காம்ன்ட்டு ஒருத்தர் காம் பார்த்தீங்களா, அந்த காமனுடைய சந்ததியிலிருந்து வரக்கூடியவர்கள் தான் இந்த அரக்கர்கள் ஆகிய இந்த கோலியாத்தினுடைய சந்ததிகள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதற்கும் சில காரணங்கள் எல்லாம் நான் சொல்கிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இவர்கள் திரும்பவும் இந்த காமினுடைய வழியிலே அவங்க வந்து பலுகி பெருக ஆரம்பித்தார்கள். பலுகி பெருக ஆரம்பித்தது மட்டுமல்ல, கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானதை செய்து தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக சேர்த்து வைத்தவைகளை எல்லாம், தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக கொடுக்க நினைத்தவைகளை எல்லாம் இவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டாங்க. ஹலோ, கவனிங்க பார்க்கலாம். இன்றைக்கு உனக்கும் எனக்கும் விரோதமாய் சில அலைந்து திரிகிற சில பொல்லாத ஆவிகள் இருக்குல்ல, அதனுடைய வேலைகள் என்ன கேட்டீங்கன்னாக்கா, உனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவைகளுக்கு மேலே அவர்களுடைய கண்களை வைத்து ஒரு காலமும் அதனுடைய நன்மைகளை நீங்கள் பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக இந்த பொல்லாத ஆவிகள் உனக்கும் எனக்கு விரோதமாக போராடிட்டே இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி இவங்களுடைய அராஜகம், அதாவது இவங்களுடைய ஆதிக்கங்கள் அதிகமாயிட்டு இருக்கிறப்ப தான் ஆண்டவர் யோசுவா என்கிற ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த யோசுவா என்கிற மனிதனை தெரிந்து கொண்டு அவனிடத்துல சொல்றாரு. யோசுவா 11ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசிக்கிற போது, வாசிங்க பார்க்கலாம் கடனே. யோசுவா 11ஆம் அதிகாரத்தில் சிலர் மீதியாக இருந்தார்கள். இந்த இடத்துல அடுத்தது திரும்பவும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஜனத்திற்கு விரோதமாக இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் எழும்பிவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, யோசுவா என்கிற மனுஷனை கொண்டு என்ன பண்ணுறாரா, ஒரு யுத்தத்தை செய்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த யுத்தம் செய்கிற போது யோசுவா கிட்ட பார்த்து என்ன சொல்கிறாருனாக்க, நீ ஒருத்தனை என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, மீதம் வைக்கக்கூடாது. ஒருத்தனை கூட மீதம் வைக்காதபடி எல்லாத்தையும் என்ன பண்ண, காலி பண்ணுன்றாரு. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கக்கூடிய ஸ்தலத்தை மட்டும் அவன் சுத்தம் பண்ணிட்டு அவங்கள மட்டும் காலி பண்ணிட்டு மற்றவங்களை, இந்த அரக்கர்களை கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டான், போனா போங்கடான்ட்டு விட்டுட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரத்தில் நம்ம பாவம் பார்க்குற நிறைய பேர் நமக்கே விரோதமாக எழும்பி நின்று நமக்கு மேலே நுகத்தடிகளை வைத்து நம்ம உதைக்க நினைப்பாங்க. எத்தனை பேருங்க புரிஞ்சுது? எத்தனை பேர் பாவம் பாஸ்டர், பாவம் பாஸ்டர், பாவம் பாஸ்டர் அப்படி சொல்லி 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 கடைசியில் நீ கடவுள்கிட்ட சொல்லுவ, நான் பாவம் பாஸ்டர், நான் பாவம் பாஸ்டர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதை பாருங்க, இந்த யோசுவா பண்ண தப்பு பாருங்க. இன்னைக்கு இதை பாருங்க, ஒரு காரியத்தை கர்த்தர் உன் கையில் கொடுக்குறாருனாக்கா அதில் கவனம் உள்ளவனாக இருந்து அந்த காரியத்தை சரியாய் செய்வதற்கு நீ உன் ஆண்டுடைய கருத்தை விட்டு கொடுக்கணும். ஆண்டவர் இதை முடிச்சிடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதில் கடுகளவு கூட என்ன பண்ணக்கூடாது, இரக்கத்தை காட்டக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, அன்பு செலுத்துங்கள் என்று சொன்ன தேவன் தான் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, அந்த கிராமத்தில் நீ போகிறப்போ அவங்க ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்களாக இருந்தால் அந்த இடத்த விட்டு நீ வெளியில் வரும்போது உன் காலில் படிக்கிற தூசியை கூட என்ன பண்ணணுமா, சொல்ல மாட்டேன்றீங்களே. ஒரு ஆமென். அல்லேலூயா. வசனத்தை கரெக்டாக பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், பன்றிகளுக்கு முன் முத்துக்களை போடாதிருங்கள். அவங்களுக்கு எப்படியாவது சத்தின்னு சொல்லணும், அவங்களுக்கு எப்படியாவது சுவிசேஷம் சொல்லிட்டு நீ பாவி ஆகிடக்கூடாது, நீ பாவி ஆகிடக்கூடாது. நீ என்னத்தான் சில நேரத்தில் சிலருக்கு நன்மையை செய்தாலும் சரி, அவங்க உன்னை எப்படி பார்ப்பாங்கனாக்கா துரோகிய மாதிரி தான் பார்ப்பாங்க.
அப்படிப்பட்ட இடத்துல நீ எப்படி இருக்கணும்னாக்கா ஞானமாக இருக்கணும். உன்னுடைய கடவுள் உனக்கு கொடுத்திருக்கிற முத்துக்களை போன்ற அந்த வார்த்தைகளை சிதற விட்டுறக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஞானம் உள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல யோசுவாவை பார்த்து கத்த சொல்ல எல்லாத்தையும் முறியடின்னுவார். இவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய பாளையத்தை மட்டும் ஒழுங்குபடுத்தி ரெடி பண்ணிட்டு சரி போனா போட்டுண்டாண்டு விட்டுருவான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறுதுனாக்கா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுக்குதுங்க. இன்னும் இதனுடைய ஆழத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த யோசுவாவுக்கு பயந்து இந்த கானானியர் இவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த காத்து புத்திரர், இந்த கோலியாத்தினுடைய அந்த பலசாலியான புருஷன் என்ன ஆச்சுனாக்கா இந்த யோசுவாவுக்கு பயந்து வனாந்திரத்திற்கு ஓட. அங்கே தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற பெயர் என்னவா, அலைந்து திரிகிறவர்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ என்ன சம்பவம் நடக்குதுனாக்கா, ரூத்தின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ரூத்து 1:15 படித்து பாருங்க பார்க்கலாம். உன் சகோதரி அவளுடைய ஜனத்தின் இடத்திற்கும் அவளுடைய தெய்வத்தின் இடத்திற்கும் போயிட்டா. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போல்லாம் அந்த திருமலாயில் 51 மாதிரி சிட்டிலாம் கிடையாது. ஒரு பெரிய பாலைவனத்தை, ஒரு பெரிய வனாந்திரத்தை கடந்து தான் இன்னொரு சிற்றூருக்கு போக முடியும். அப்போது இந்த மாமியார் இடத்துல விடை கொடுத்துட்டு இந்த ஓர்பால் என்ன பண்ணுறான்னாக்கா வனாந்திர வழியாய் பிரயாணம் பண்ணுகிற போது இந்த ஓர்பாலை யார் பார்க்குறாங்கனாக்கா, ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம், இந்த ராட்சதர்கள் பார்க்கிறார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? இந்த ராட்சதர்கள் பார்க்கிறார்கள். அவர்களோடு கூட அவள் இணைகிற போது அந்த ராட்சதர்களுக்கு அந்த ஓர்பாலுக்கு 5 பிள்ளைகள் பிறக்கிறார்களாம். எத்தனை பிள்ளைங்க? எத்தனை பிள்ளைங்க? நல்ல கவனிங்க பார்க்கலாம். இது பைபிளில் சொல்லப்படலை. ஆனால் நல்லா நீங்கள் இதை கவனித்து பார்த்தீங்கன்னாக்கா, யூதர்களின் பாரம்பரிய புத்தகமாகிய டல்மூடு என்கிற ஒரு புஸ்தகத்தில் இடம்பெற்று இருக்கிறதா. ஓர்பாலுக்கு 5 பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த 5 பிள்ளைகள் ராட்சதர்களாக இருந்தார்களாம். ஹலோ, கவனிக்கிறீங்களா? நல்ல கவனிங்க பார்க்கலாம். இந்த நகோமியின் இடத்துல 2 சந்ததி பிரியுதுங்க. ஒரு சந்ததி எப்படி போகுதுன்னாக்கா ஓர்பால் மூலமாக அந்த ஆதியிலிருந்து அந்த அரக்க குணம் உள்ள மனுஷர்களை திரும்பவும் பிரசவித்து கொண்டிருக்கிறது. மறுபுறமாக போவாஸ் என்கிற மனுஷனின் மூலமாக, ரூத் என்கிற பெண்ணின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொடுக்கறதுக்காக ஒரு பாட்டு போயிட்டு இருக்குது. ஒரு பாட்டு இந்த சைடில் போயிட்டு இருக்கு, ஒரு பாட்டு இந்த சைடில் போயிட்டு இருக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இவன் பின் தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கிறான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இவனுக்கு ஒரு முடிவு இல்லாம போயிட்டே இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படி அந்த ஓர்பாலுக்கு பிறந்த 5 பேர் தான், ஒருத்தன் கோலியாத்து, ஒருத்தன் லகீம், இன்னொருத்தன் இஸ்பினோப்பு, 4வது ஒருத்தன் என்ன பண்ணினாக்கா சிப்பாய், 5வது மனுஷனுடைய பெயர் சொல்லப்படலை. எத்தனை பேர் சொல்லுங்க பார்க்கலாம்? 1 லகீம், 2வது இஸ்பினோப், 3வது சிப்பாய், 4வது பெயர் சொல்லப்படலை. மொத்தம் எத்தனை பேர் ஆச்சு? 5 பேர். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இது யாருடைய சந்ததியில் வராங்க? ஓர்பாலுடைய சந்ததியிலிருந்து வருகிறார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கூட்டம் ஜனங்களை ரட்சித்து இந்த உலகத்திற்கு மீட்பை உண்டாக்குறதுக்காக ரூத்தின் மூலமா, போவாசின் மூலமா வருது. ஒரு கூட்டம் அந்த ரட்சிப்பை நசுக்கி போடுகிறதற்காக ஓர்பால் அந்த இடத்துல சொல்லுது, வசனம் சொல்லுது இல்ல, அவள் தன் தேசத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் போனாலாம். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? அவளுடைய தெய்வத்தின் இடத்திற்கு. அந்த தெய்வம் நல்லதாக கற்றுக் கொடுக்கும். அப்படி சந்ததி நல்லதையாக கற்றுக் கொடுக்கும். அதிலிடத்திலிருந்து தான் ராட்சதர்கள் என்ன பண்ணார்களா, பெருக ஆரம்பித்தார்களா. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி வந்த இந்த சந்ததிகள் கடைசியில் எங்கே வந்து நிற்குதுன்னா தாவீது கிட்ட நிற்குது. யோசுவா தப்ப விட்ட இந்த அரக்கர்கள் இப்போ கடைசியில் எங்கே நிற்குதுனாக்கா தாவீதின் இடத்துல நிற்குது. இப்போ நான் அடுத்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ தாவீதோடு கூட யுத்தம் செய்வதற்கு கோலியாத்தோடு கூட யுத்தம் பண்ணுறதுக்கு தாவீது போய் நிற்கிறான். அவன் ஆற்றிலிருந்து எத்தனை கூழங்கள் எடுக்கிறான்? கோலியாத்தை எத்தனை கூழங்கள் அடித்தான்? ஒரு மிச்ச 4 கூழங்கள் எதுக்குங்க?
அப்போ இந்த பெலிஸ்தியருடைய சேனையிலே இந்த கோலியாத்தோடு கூட பிறந்த 5 பேரையும் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருவதற்காகத்தான் 5 கூழாங்கல்லை எடுத்தான். அதுல ஒருத்தன் கோலியாத்து விழுந்தான், 4 பேரை நான் விழப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல அருமையாய் அந்த வார்த்தைகளுடைய நிறைவேற்றுதலை பார்க்கிறோம். அவனுடைய அகந்தையான பேச்சு, அவனுடைய அகந்தையான பெருமை ஒரு பெருசா. இன்னைக்கு கூட நல்லா உங்களை பார்த்து சொல்றேங்க, சில நேரத்தில் பேய்கள் கூட உனக்கு முன்னாடி அப்படி பெரியவனை போல தோற்றம் அளித்து உனக்கு முன்னாடி வந்து உன்னை அப்படியே பயமுறுத்த நினைக்கும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, பயந்துராத, அவனை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். அவனை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். என் தெய்வம் பதறல்ல, பதர்களை எரிக்கக்கூடிய அக்கினி. என் தேவன் பொய்யானவர் அல்ல, அவர் மெய்யானவராய் எனக்கு மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். என் தேவன் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். என் தேவன் மாற்றங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வசனம் சொல்லுது, இந்த தாவீதுனுடைய வேர்ல இருந்து தான் இயேசு பிறந்தாராம். இப்போ இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உனக்கும் ஸ்திரீக்கும் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். இந்த இடத்துல நல்ல கவனிக்க பார்க்கலாம். பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுதுங்க இந்த வசனம்? இப்ப நல்ல கவனிங்க பார்க்கலாம். இந்த கோலியாத்துக்கு முன்னாடி தாவீதை கொண்டு வந்து நிறுத்திட்டார் ஆண்டவர். கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. அவன் கையில் 5 கூழாங்கல் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது ஒரே ஒரு கூழாங்கல்லை கொண்டு என்ன பண்றான்? இந்த கோலியாத்தை சத்தமா சொல்லுங்க, காலி பண்ணிட்டான். காலி பண்ணிட்டு என்ன நடக்குதுன்னாக்கா, அடுத்தது அவன்கிட்ட போயிட்டு அவனுடைய பட்டயம், யாருடைய பட்டயம்? கோலியாத்தினுடைய பட்டயம். தாவீது எப்படி இருந்தான்? கோலியாத்தினுடைய பார்வைக்கு குச்சி மாதிரி இருந்தானா? குச்சி மாதிரி இருக்கிறவன் 10 அடி உயரம் உள்ளவனுடைய பட்டயத்தை தூக்க முடியுமா? தூக்க முடியுமா? அவன் தூக்குனா அவன் கழுத்தை வெட்டுனான்ட்டு வசனம் சொல்லுது. எத்தனை பேர் ஆமென்? அப்ப என்னன்னாக்கா, அவன் சரீர பலத்தை நம்பி போல அவன் தலைக்கு மேல ஒரு அபிஷேகம் இருந்தது பத்தியா? அவன் தலைக்கு மேல ஒரு அக்கினி இருந்தது பத்தியா? அவனுடைய சரீர பிரகாரமான கண்களுக்கு முன்பதாக காணக்கூடாதவைகளை காண செய்து அந்த பட்டயத்தை தூக்கி அந்த பொல்லாத மனுஷனை வெட்டக்கூடிய அளவுக்கு கர்த்தர் கிருபையை உண்டாக்கினார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இங்கே தந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. இங்கே தந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க. இப்போ இவன் என்ன பண்ணிட்டானாக்கா, கழுத்தை வெட்டிட்டு அவன் விட்டுட்டு போல. கழுத்தை வெட்டிட்டு அவன் விட்டுட்டு போல. அவன் என்ன பண்றானா, இந்த கழுத்தை வெட்டிட்டு இந்த தலையை எடுத்துட்டு என்ன பண்றானா, எருசலேமுக்கு கொண்டு போனான்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க கொண்டு போனானா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எருசலேமை கொண்டு போனானா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 54 வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். கொண்டு வந்தான். பாருங்க, நல்ல கவனிங்க பார்க்கலாம். இந்த வசனம் நிறைய பேருக்கு புரியல. அவன் எருசலேமுக்கு கொண்டு வந்தான்னு சொல்லப்பட்டிருக்க தவிர, ஆனால் எருசலேமுக்கு கொண்டு வரல. அவன் வசனம் சொல்லுது, ஒருத்தன் வந்து தவறு உள்ளவனாக இருந்தானா, ஒருத்தன் பிழையுள்ளவனாக இருந்தானா, அவனை தூக்கி எங்கே போடணும்? பாளையத்திற்கு புறம்பே போடணும். அப்போ இந்த பாவியை கொண்டு வந்து புனித ஸ்தலத்தில் வச்சிருப்பாங்க. அங்கே வச்சிருப்பாங்க. அங்கே இல்லை, இவனை தூக்கி பாளையத்திற்கு புறம்பே போட்டிருக்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பாளையத்திற்கு புறம்பே வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஸ்தலம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரண நேரத்தில் கொல்கதா மலை என்கிற ஒரு ஸ்தானமாய் மாறுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாருங்க, தலையை கொண்டு வெட்டிட்டு வந்து அங்கேயே போட்டுறாம அதை கொண்டு வந்து என்ன பண்றான்? எருசலேமுக்கு வெளியில இருக்கிற பாளையத்திற்கு புறம்பே வைக்கிறான். ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலுக்காக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்படி கோலியாத்தினுடைய காரியங்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வர ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
அல்லேலூயா. ஆனால் அதற்கு பிறகு 4 கல் இருக்கு பார்த்தீங்களா? 4 கல் இருக்கா? அந்த 4 கல்லும் அவன் கூட இருந்த அவனுடைய எல்லா சகோதரர்களையும் கொன்று போடுகிறதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? தேவனாகிய கர்த்தர், தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிற நன்மைகளுக்கு அளவே கிடையாதான், அளவே கிடையாது. நீங்கள் அதற்கு பின்னாடி வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, அதே 1 சாமுவேலின் 1 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். 4 சகோதரர்களையும் இந்த தாவீதினுடைய படையினர் என்ன பண்ணாங்களா, ஒவ்வொரு இடத்துல செப்பரேட்டாக என்ன பண்ணுவாங்களா, அவனை கொன்று போடுவார்கள். அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதுக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினாலே அவன் பட்டை எடுத்து கோலியாத்தை தலையை வெட்டி அவன் கொண்டு போயிட்டு பாளையத்திற்கு புறம்பு வச்சான். ஏன் தெரியுமா? இந்த தலையை நசுக்குவதற்காக ஒருவர் வருவார். அந்த தீர்க்க தரிசனத்தான் ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உன் தலையை, இந்த வெட்டப்பட்டிருக்கிற இந்த அரக்கன் என்கிற இந்த கோலியாத்தினுடைய தலையை அவர் நசுக்குவார். நீ அவருடைய குதிகால ஆணியாலே அடிப்பை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எனக்கு பிரியமான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நம்முடைய பார்வைக்கு பெரிதாய் தோன்றக்கூடியவைகளை எல்லாம் ஆண்டவர் ஒன்றும் இல்லாமல் உனக்கு கீழே தூக்கி போடுவார். உனக்கு ஒன்றும் இல்லாமல் கீழே தூக்கி போடுவார். உனக்கு ஒன்றும் இல்லாமல் கீழே தூக்கி போடுவார். அப்படி பண்ணணுன்னாக்கா எனக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இருக்கணும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இருக்கணும். சத்தமா சொல்லுங்க. இனி எந்த மந்திர சக்திகளும், இனி எந்த பொல்லாத மனிதர்களும், இனி எந்த பொல்லாத ஆலோசனைகளும், இனி எந்த பொல்லாத தரித்திரமும், இனி எந்த பொல்லாத வியாதிகளும் என்னை நெருங்க விடாதபடி எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எனக்காக கொடியேற்றுவார். கையை தட்டி, கையை தட்டி. ரமா மாமா மாமா ரீபா மாமா மா ராலி லதனா துனா ரீபா கரத்துனத நிமியா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கோலியாத்தினுடைய பட்டய அளவுக்கு கூட தாவீது கிடையாதாங்க. ஆனால் அந்த அபிஷேகத்தினுடைய வல்லம் அவனுக்குள்ள வந்த உடனே சாதாரண குச்சி மாதிரி இருந்தவன் அந்த பட்டயத்தை எடுத்து கோலியாத்தினுடைய கழுத்தை 2 வெட்டுறான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அப்படிப்பட்ட ஒரு பலத்தை, அப்படிப்பட்ட ஒரு கிருபையை, அப்படிப்பட்ட ஒரு மகிமையை கர்த்தர் உனக்கு மேல இறங்க செய்வார், இறங்க செய்வார். அதுதான் அந்த அபிஷேகத்தினுடைய மகத்துவம். அதுதான் அபிஷேகத்தினுடைய மகத்துவம். நீ ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்கிறல்ல, இந்த பிரச்சனையை மேற்கொள்ள என்னால் முடியல, இந்த பிரச்சனையை சமாளிக்க என்னால் முடியல, இவங்க கூட என்னால் யுத்தம் பண்ண முடியல, இவங்க கூட என்னால் பேசி ஜெயிக்க முடியல என்று சொல்கிறல்ல, எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இனி பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையை கொண்டு எனக்கு விரோதமாய் நிற்கிற ஆவிகளை நான் கட்ட போகிறேன். கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எங்க அப்பாவுடைய பலத்தை கொண்டு, எங்க அப்பாவுடைய ஞானத்தை கொண்டு, எங்க அப்பாவுடைய கிருபைகளை கொண்டு, எங்க அப்பாவுடைய அந்த பிரசன்னத்தை கொண்டு பெரிய மாற்றத்தை கர்த்தர் எனக்கு காண்பிக்க வைக்க போகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து நான் சொல்றேன், ஒரு காரியத்தை கண்டும் கலங்காதீங்க. எல்லாவற்றிலும் உனக்கு நன்மையாக மாற பண்ணுகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்கு அந்த 4 சகோதரர்களை குறித்து நான் சொன்னேன். அந்த ஒவ்வொருத்தரும் இறந்தது குறித்து நான் சின்ன வசனத்தினுடைய ஆதாரத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். எடுத்து வாசிங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தில் வாசிங்க. 5வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். லகீம் வாசிங்க பார்க்கலாம். யாவீனியை கொன்றான். யாரம்மா? லாகிமை கொன்றான். யாருடைய சகோதரன் அவன்? யாருடைய சகோதரன்? ஏங்க, பெலிஸ்தியருடைய சேனையிலேயே இந்த கோலியாத்தினுடைய குடும்பம் தான் பெரிய குடும்பமா, பலமுள்ள குடும்பமா. இவங்களை கொண்டு தான் அவங்க யுத்தமே இருந்துதான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது 2 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 21:16. இதை இன்னும் தெளிவாக தெரியணுன்னாக்கா நம்ம யூடியூப் சேனலில் போய் பாருங்கள்.
அதனை திருப்பி திருப்பி அதை கேளுங்க. அது உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி கரெக்டாக தெரியும். வாசிங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 21:16. ஆ ஆ ஆ ஆ இதை கவனிங்க. அந்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி கொடுக்குறாரு பாருங்க, எப்படி கொடுக்குறாரு பாருங்க. அவனுடைய பவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆ ஆ ராட்சத புத்திரரில் ஒருவன் தாவீதை வெட்டணும்னு நினச்சான். எனக்கா கோலியாத் எங்கள் அண்ணனை காலி பண்ணிட்டானே, அவனை எப்படியாவது நான் காலி பண்ணணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தான். ஆனால் கர்த்தர் அவனையும், எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன், என்னை பார்த்து கனவு கண்ணுற எல்லாரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறேன், அவனையும் கர்த்தர் உன் கையில் கொடுப்பாரு. கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு விரோதமா கனவு காண்றவங்க எல்லாரையும் கர்த்தர் கொண்டு வந்து உனக்கு முன்னாடி பாடுவாரு. கையை தட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க. விட்டீங்களா? வாசிங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ மூணாவது 1 நாளாகம 24 கடை வாசிங்க பார்க்கலாம். யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தருக்கு பயப்படக்கூடிய தேவ பிள்ளையா இருந்தனாக்கா உனக்கு விரோதமா நிக்கிறவனுடைய சந்ததியை கத்த வைக்க மாட்டாரு. நீ அதெல்லாம் பார்த்து பயப்படாத. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எதை பார்த்தும் பயப்படாத. நீ கர்த்தருடைய பிள்ளை, உனக்குள்ள இருக்கிறது அவருடைய ரத்தம். அவரே பயப்படாதப்ப நீ ஏன் பயப்படணும்? ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல திருப்பி சொல்றார் ஆண்டவர் 24 சிப்பாய் என்கிற மனுஷனை ராட்சதனை கொன்று போட்டார்களாம். அடுத்தது 1 நாளாகம 20:6-7 வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். நெட்டையனான அந்த எப்படி சொல்றாரு பாருங்க, அதை எப்படி புரிய வைக்கிறாரு பாருங்க. நெட்டையன் அண்ணன் அர்த்தம், இவன் கோலியாத்து மாதிரியே ஒரு 9 அடி உள்ள மனுஷன் இருந்தா. இவன் எப்படின்னாக்கா கோலியாத்தை காலி பண்ணணுன்னு பரவி போனவங்க. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் அப்பா அப்போவே பிளான் பண்ணி 5 கூழாங்கல்லைய தாவீதினிடத்தில் கையில் கொடுத்தாரு. சில நேரத்தில் அதனுடைய அர்த்தம் உனக்கு தெரியாது. தாவீது கூட கேட்டிருக்கலாம், ஏன்பா ஒருத்தனை கொள்றதுக்கு எதுக்குப்பா 5 கல்லை கொடுத்தீங்க? ஆனால் தாவீதுக்கு தெரியாதது கர்த்தர் சொன்னார், இந்த ஒருத்தன் இல்லை, இவனுக்கு பின்னாடி இன்னொரு 4 பேர் இருக்காங்க. ஏற்கனவே தப்ப விட்டது போல இனிமேல் தப்ப விட்டுறாத. அல்லையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நம்முடைய கையில் ஒப்பு கொடுக்குறப்போ எல்லாவற்றையும் ஃபினிஷ் பண்ணணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க பார்க்கலாம். அதுலேயே 6-7 எத்தனை விரல் இருந்துதான்? அவனும் ராட்சத யாரை நிந்திச்சானா? இஸ்ரவேலை நிந்திச்சானா? இவன் தான் எங்கள் அண்ணனை கொண்டுட்டான், இவனால் தான் எங்கள் அண்ணன் செத்தான். நாங்கள் எப்படி வாழ்ந்தவங்க, எப்படி சுகபோகமாக இருந்தவங்க, இவன் தவுளூண்டு பையன் வந்துட்டு என் சந்ததியே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ என்கிட்ட இருக்கிறது 24 20 விரல் இல்லை, 20 எப்போவுமே. அதனால தான் பாருங்கள், பேய்கள்லாம் பாருங்கள், பேய்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை கை இருப்பாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்கிறேன், உன்னை எவ்வளவு இந்த இடத்துல இருக்கிறவங்க உன்னை பயமுறுத்தினாலும் சரி, அதை காட்டிலும் என் தேவன் பெரியவர். அவன் சொல்கிறான் 24 விரலை வச்சுட்டு அப்பளம் தான் சுட முடியும். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் ஆண்டருடைய ராஜாவினுடைய பிள்ளைகளை உன்னால் தொடவே முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன் நான். உலகத்தில் இருக்கிற அந்த 24 விரல்களை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிற இந்த 10 விரல்கள் பெரியது. 24 விரலை கொண்டு வந்து பெறைமூர்த்து நினைச்சேன். ஆனால் கர்த்தர் அவனையும் தாவீதினுடைய புத்திரிடத்தில் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அவர்களுக்குள்ளே இருந்த அந்த அபிஷேகம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் அப்படி கண்ணை மூடுங்க பார்க்கலாம். ஆண்டவர்